வணக்கம். இது உங்கள் சுரேஷ் பாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சந்தை வீடியோ பார்க்க போகிறோம். எல்லாப்புறம் போன வட்டம் பார்த்ததில் சந்தை எங்கே இருக்குது வச்சுருக்கீங்க. இப்போ உங்களுக்கு சந்தையை பற்றி தெளிவாக உங்களுக்கு காட்ட பாருங்க. இதே டீக்கல்பட்டி பஸ் ஸ்டாண்டு. டீக்கல்பட்டி பஸ் ஸ்டாண்டு. இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே போனீங்கன்னா கல்லுப்பட்டி இது பக்கத்துலேயே இது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே தான் சந்தை. பக்கத்தில் அப்படியே நடந்து வரணும். சும்மா ஒரு 20 மீட்ரு இருக்கும். அப்படியே பக்கம்தான். இது பார்த்திங்கன்னா சில்த்தூர் ரோடு. சில்த்தூர் ரோடு அப்படியே வந்தீங்கன்னா சந்தை. போனோம்னா அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கணும். நடந்தால் பார்த்திங்கன்னா எங்கள் பக்கத்துலேயே சில்த்தூர் இது 2 வீலர் இது பார்க்கிங் இருக்கும். 2 வீலர் அந்த 5 ரூபா கொடுத்து அங்கே இருக்கலாம். அது பக்கத்துலேயும் அங்கிட்டு பார்த்திங்கன்னா தீயணைப்பு நிலையம் இருக்கும். அங்கிட்ட தீயணைப்பு நிலையம், இங்கிட்ட 2 வீலர் பார்க்கிங். சென்ட்ரலில் தான் சந்தை. இதே சந்தை. இந்த சந்தை இப்போ பார்த்திங்கன்னா ஆடுகள் பூரா கொண்டு வந்துருக்காங்க. நம்ம இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். அன்றைக்கி கொஞ்சம் வெள்ளம் வந்தோம். இன்றைக்கி 6 மணிக்கே கிளம்பணும். 6 மணிக்கெலாம் அங்கே ஆரம்பிக்க ஆகிடுச்சு சந்தைக்கு வர. உள்ளுக்க நம்ம இப்போ உள்ளே போய் பார்ப்போம். ரெண்டாவது நம்மளுக்கு ஒரு ஆள் பிடிக்க வேண்டியிருந்துச்சு ஃபங்க்ஷனுக்காண்டி. அதனால் ஒரு ஆள் பிடிச்சாச்சு. ரேட்டு பார்த்திங்கன்னா 9 ரூபா 8,500 பிடிச்சது. ஆனால் 8,500 அந்த இது சந்தை அந்த 100 ரூபா வாங்கிட்டாங்க. அது அந்த வேனில் ஏற்றிருக்கோம். அதை ஏற்றிட்டு இப்போ நீ எடுத்துவாங்க. ஆனால் இந்த வாரம் சந்தை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட்டுக்கு கொஞ்சம் மாற்றமாக இருந்துச்சு. போன வாரத்தில் டீ ரேட்டாக இருந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா சந்தை ரேட்டுக்கு ஓரளவுக்கு நார்மலாக இருந்துச்சு. ஒரு நாளுக்கு நம்ம போன வட்டம் வெள்ளனா வந்ததுனால அந்த மாதிரி சொன்னாங்க தெரியல. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சந்தை ஒரு 9-10 மணி தான் முடிஞ்சிடும். லேட்டாக வந்தாலும் சம்பளம் இருந்துச்சாங்க தெரியல. சந்தை வீடியோ இப்போ எட்டஞ்சு விதமாக இருந்துச்சு. வெளியாக தட்டி முட்டு கொஞ்சம் வீடியோ எடுத்தாச்சு. ஆடுக்கு வரது கூட நல்லா இது இருந்துச்சு. வளர்ப்பாடு கறிக்குட்டிக்கு எல்லா ஆடுகளும் கொடுக்குறாங்க. என்ன சந்தையில் தண்ணி கண்டிப்பாக ஊற்றுறாங்க. எல்லா சந்தையிலும் இந்த சந்தையில் கண்டிப்பாக தண்ணி ஊற்றுறாங்க. எப்படி பார்த்தா வயிற்று தோன்றாங்க. வயிறுலாம் எல்லா ஆளும் வயிறு புடப்பாகவே இருக்கும். ஒன்று 2 கூட கொஞ்சம் ஒட்டி போயிடும். லைட் அப்படியே கையை வச்சு லேசாக புஷ்பம் கூட நெழுக்கு கேட்டதுக்கு ஆமாம் தண்ணி ஊற்றுவோம். ஆனால் அவ்வளோ ஊற்ற மாட்டோம். ரொம்ப நார்மலாக ஊற்றும் அப்படிங்கிறாங்க. சந்தையில் நம்ம குட்டி வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து தான் வாங்கணும். வளர்ப்பு இதுனா வளர்ப்புக்கு கூட அவ்வளோவா தண்ணி ஊற்ற மாட்டேங்கிறாங்க. கறிக்குட்டிக்கு கொஞ்சம் பெரிய ஆடு, ஓரளவுக்கு பெரிய ஆடு அந்த மாதிரி தான் தண்ணி ஊற்றுறாங்க. இந்த இது பூரா பார்த்திங்கன்னா வளர்ப்புட்டி. இது ஃபுல்லாகவே வளர்ப்புட்டி தான். ரேட்டு பார்த்திங்கன்னா 6 ரூபா 6,500 இந்த மாதிரி. இது பார்த்திங்கன்னா இது என்னென்னா இந்த பொறால் ஈனான குட்டி போடாத ஆடு. அடுத்து இது எல்லா மாதிரி கொடுத்துருங்க. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரேட்டு பேசிட்டு பேசுகிறத சண்டை ஓடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ரேட்டு பேசிட்டு இருப்பாங்க. இது பூரா கறிக்குட்டி வாங்குறது. ஆனால் சந்தையில் நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இது வாங்கணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்கணும். ஆனால் சந்தை கண்டிப்பாக தேவை. நமக்கு சந்தை கிடையாது. இது இப்போ நம்ம 2வது தடவை சந்தைக்கு எடுத்தோம். போன வாட்டி ஃபஸ்ட் வாட்டி அது இது 2வது தடவை. நமக்கு அவ்வளோவா சந்தை கிடையாது. அதனால் சந்தையை பற்றி எந்த கேள்வியும் நமக்கு கேட்காது. ஏன்னா தெரியாதவங்க தெரிஞ்சவங்க சூப்பராக சந்தை நமக்கு சூப்பராகவே இருக்கும். 2வது பார்த்திங்கன்னா நமக்கு ஆடு எப்படி வாங்கணும். இந்த செம்பரி குட்டி ஓரளவுக்கு கணிச்சல் தான். வெள்ளாட்டை கணிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படின்னா
எப்படி வாங்குறது செய்கிறது அப்படின்னு. யாராச்சும் வந்து உங்களுக்கு ஆடு வாங்கினா யாராச்சும் தெரிஞ்சாலும் ஆடை பற்றி நல்லா தெரிஞ்சாலும் கூப்பிட்டு நம்மளும் அந்த மாதிரி கொஞ்சம் பழகிக்கணும். ஆடை போய் சந்தையில் போய் எப்படி வாங்கணும், கறி கொடுக்கணும், எப்படி வாங்கணும், எப்படி விலை பேசணும், எந்த மாதிரி விலை பேசி அதை எப்படி குறைக்க முடியும், இந்த மாதிரி நம்மளும் வந்து கற்றுக்கணும். அப்போ சந்தையில் வந்து நம்ம வந்து இப்போ நம்ம வாங்கின ஆடையை வந்து பார்த்திங்கன்னா 8500 வாங்கணும். வாங்கிட்டு வந்தப்போ ஒரு கேட்டேன். ஏன்னா நமக்கு கொஞ்சம் மனசு நெருங்கலாக இருந்துச்சு, கூட வாங்கிட்டோம்னா கம்மியாக வாங்கிட்டோம்னா அப்படின்னு. நீங்கள் சொன்னது தம்பி இது ஒரு 12,000 இல்லை 12,500 வாங்கினாங்க. எனக்கு ஓரளவுக்கு அப்போ சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே நம்ம கரெக்டாக தேவை வந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு. எங்கள் வீட்டில் வந்து ஃபங்க்ஷனு, அதுக்காண்டி தான் வந்து இந்த ஈனான குரல் மாதிரி வாங்கினோம். சந்தையில் சரியான கூட்டம் உள்ள வீடியோ ரொம்ப கஷ்டமாச்சு. நான் வந்து இங்கே வந்து சுற்றுப்பட்டி உள்ள கிராமத்துக்குள்ள ஆடு வரும். வெளியூர் கர்நாடகா ஆடு இந்த மாதிரி வர்றது நேரம் 1-2 வரும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன சொல்கிறேன்னா நேரத்தில் இந்த மஞ்சள் டீஷர்ட் நம்ம வந்து ஆடு வந்தது மாடு இருந்தார். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சுரேஷ் ஃபார்ம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம். இது உங்கள் சுரேஷ் ஃபார்ம்.